ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் செஃப். இது நம்ம வீட்டு சமையல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் யூஸ் பண்ணி மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெசிபி தான் பண்ண போகிறோம். இப்போது இந்த ரெசிபியை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல பவுடராக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துடலாம். இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சின்னதாக நறுக்கின இஞ்சி துண்டுகள், கூடவே சின்னதாக நறுக்கின பூண்டு 1 டீஸ்பூன் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்துருக்கிற இந்த பூண்டு இஞ்சியோட ஃப்ளேவர் நல்லா இந்த ஆயிலில் மிக்ஸ் ஆகும்படியாக கொஞ்ச நேரம் இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தில் 3 எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துடலாம். இப்போது இந்த வெங்காயத்தை நம்ம கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர்ற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம மஷ்ரூம் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 200 கிராம்ஸ் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற இந்த மஷ்ரூமையும் இந்த ஆனியன் கூட சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடலாம். இது கூடவே பாதி குடைமிளகாய் கட் பண்ணி சேர்த்துடலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இந்த மஷ்ரூம், இந்த குடைமிளகாய் ரெண்டத்தையுமே நல்லா கொஞ்ச நேரம் நம்ம வதக்கிடலாம். இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் இதை தண்ணி எதுவுமே சேர்க்காம நம்ம விட்டுடலாம். இந்த மஷ்ரூம் எல்லாமே நல்லா வேகட்டும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேப்சிகம், மஷ்ரூம் எல்லாமே நல்லா குக் ஆகியிருக்கு. நம்ம மஷ்ரூமை வேக விட்டுருந்தோம்ல, அந்த டைமில் இதில் கலெக்ட் ஆகியிருக்க தண்ணி எல்லாமே நல்லா நமக்கு வற்றணும். அதனால் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இது மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரைனால் நம்ம கடாயில் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி நல்லா இது ஃப்ரை ஆகிறதுக்காக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த மசாலா எல்லாமே சேர்ந்து இந்த மஷ்ரூம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை தாளிக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துடலாம். கீ உருகினதும் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய், 2 காய்ந்த மிளகாய், அப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போது இதை நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமில் சேர்த்துடலாம். அவ்வளவுதாங்க, நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெசிபி எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ். இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு இன்னமுமே பெப்பரோட ஃப்ளேவர் அதிகமாக வேணும்னா நீங்கள் அரை டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரையோட டேஸ்ட் ரொம்பவே எம்மியாக, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் மஷ்ரூம் வாங்கும்போது இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனல் ஹோம் செஃப் வீட்டு சமையலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.